ககன்யான் திட்டம் பார்த்தீங்கன்னா பல அங்கங்கள் இருக்கக்கூடியது. நம்மளே மனிதரில் இந்தியாவிலிருந்து அனுப்பக்கூடிய பக்கத்தில் போகுது. அந்த வகையில் நம்ம ஜிஎஸ்எல்வியினுடைய கிரையோஜெனிக் விகாஸ் என்ஜின் அதெல்லாம் டெஸ்ட் பண்ணுறது ஒன்று. அது இல்லாமல் அதையும் தாண்டி அது பத்திரமாக கொண்டு வருவதற்கான அதற்கான சாதனங்கள் அதையும் பரிசோதிக்கிறது. இப்படி பல கட்டங்கள் இருக்கக்கூடிய பரிசோதனைகளில் இதுவும் ஒரு கட்டமாக பார்க்குறேன். அதுவும் இப்போ எக்ஸாமில் இப்போ நம்ம குரூப் கேப்டன் சுக்லா போக போகிறாரு. அதுவும் ஒரு இதாக, அதாவது இப்போ பார்த்தோம்னா அடுத்த கட்டமாக இப்போ அதிகமாக ககன்யான் 1 திட்டத்தில் போகும் பொழுது நம்முடைய வீரர்கள் வெளிநாட்டில் போய் பயிற்சி பெற்றாங்க. அதை தாண்டி வருங்காலங்களில் நம்மளே பயிற்சி கொடுப்பதற்கான அவசியம் இருக்குது. பயிற்சி கொடுக்கும் பொழுது இப்போ நீச்சல் ஒரு மாணவனுக்கு ஒருத்தர் கற்றுக் கொடுக்கணும்னா நீச்சல் தெரிஞ்சவர் கற்றுக் கொடுக்கணும். அந்த வகையில் இன்றைக்கி போகக்கூடிய சுக்லா அவருக்கு எக்ஸாமில் போய் போனாலும் கூட திரும்ப நம்மளே ஒரு பயிற்சி நிலையம் அமைக்கும் பொழுது அதற்கு அவர் எடுத்துகிட்டு போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த வகையில் பல அங்கங்கள் ககன்யானில் பரீட்சித்து போயிட்டுருக்குது. அதில் எல்லாமே சிறப்பாக போயிட்டுருக்கு. எல்லாம் சேர்ந்து அநேகமாக 2 வருடங்களில் நம்ம மனிதனை இந்தியாவிலிருந்து போவதற்கான வாய்ப்புகள் உருவாக்கப்படலாம். எல்லா துறையுமே அதாவது சமையல் கட்டில் இருந்து விண்வெளித்துறை வரைக்கும் எல்லா துறையிலையுமே விஞ்ஞானம்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்போலோ காலத்தில் அப்போலோ இறங்கினாலும் கூட அதை தாண்டி இப்போ நம்ம திரும்ப மனிதன் போகும் பொழுது இன்றைய விஞ்ஞான முன்னேற்றம் பெருசாக பேசப்படுது. நம்ம போகக்கூடிய காரிலிருந்து தொலைபேசியிலிருந்து எல்லாத்துலேயுமே விஞ்ஞானத்தினுடைய முன்னேற்றம் அதனுடைய பாதிப்பு அது சீக்கிரமாக செய்கிறது அது சரியான வகையில் போகிறது இருக்குது. அதே வகையில் விவசாயத்திலும் கண்டுபிடிய அவசியம் இருக்குது. ஏன்னா நிலம் கிட்டத்தட்ட அதே மாதிரி ஏன் சுருங்கிட்டு போகுதுன்னு சொல்லலாம். நிறைய என்ன மனிதனோட பல காரணங்களுக்காக விவசாய நிலங்கள் எடுத்துக்கிட்டு அவங்க குடியிருப்புகள் வருவதும், அதே மாதிரி நீராதாரம் குறைவது, அதே மாதிரி விவசாயத்தில் இறங்கி வேலை செய்யக்கூடிய ஆட்களுடைய எண்ணிக்கை குறைகிறது. இது எல்லாம் ஆனால் மக்கள் தொகை அதிகமாகுது. அதனால் உணவுப் பொருள் அதிகமாக உற்பத்தி பண்ணணும். ஆனால் ஆட்கள் குறைவு, நீராதாரம் குறைவு, இருக்கக்கூடிய விளைநிலமும் குறைவு. அப்படிங்கிற பொழுது அறிவியல் ரீதியாக சிறப்பான ஒரு முன்னெடுப்புகள் எடுத்துகிட்டு போனால் தான் இது எல்லாத்தையும் சரி செய்ய முடியும். அதாவது ஒரு ஏக்கரில் இவ்வளோ நம்ம பயிரிட்டு விளைவிக்கிறத தாண்டி அங்கே திரும்ப போய் அடுத்த கட்ட இளைஞர்களும் விவசாயத்துக்கு போகணும். அப்படின்னா அந்த விவசாயத்தை நம்ம எப்படி ஒரு கணினித்துறையோ ஒரு விண்வெளித்துறையோ எப்படி ஒரு மருத்துவத்துறையோ பேசுகிறோமோ அதே மாதிரி விவசாயத்துறையும் விஞ்ஞானத்தால் மேம்படுத்தப்பட்டு அங்கே போய் பணிபுரிவதும் கூட இளைஞர்களுக்கு ஒரு எழுச்சி ஊட்டும் வகையாக உருவாக்கப்பட வேண்டும். அதற்கு அறிவியல் சிறப்பாக பயன்படும் நினைக்கிறேன். இப்போ வீடு கட்டுறதுலே பார்த்தீங்கன்னா கூட ஒரு காலத்தில் கட்டணம் கட்டுறதுக்கும் இப்போ கட்டுறதுக்கு வித்தியாசம் இருக்குது. ரோடு போடுறதுல முதல் இருக்கிறதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்குது. விவசாயத்துக்கும் அது மாதிரி மாற்றங்கள் உருவாக்க முடியும்னு நினைக்கிறேன். அதற்கான முயற்சிகளை நானும் இறங்கியிருக்கிறேன்னு சொல்கிறேன்.